திரும்பும் இடமெல்லாம் வாத்துக்களைப் போன்றும் எலிகளைப் போன்றும் தட்டி தூக்கப்படும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் பற்றி எரியும் மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் அடித்து நொறுக்கப்படும் அயன்டோம் பேட்டரிகளும் புலம்பித் திரியும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் தலைமை அதிகாரியும் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே கண்ணுக்கு புலப்படாத பாதுகாவலனை களமிறக்கிய ஈரானிய கடற்படையினரும் இலக்கு வைக்கப்பட்ட அமெரிக்காவின் இன்னும் ஒரு F-35 போர் விமானமும் தொடர்ச்சியாக சுட்டு வீழ்த்தப்படும் பல ட்ரோன்களும் இஸ்புல்லாய் ராணுவத்தின் ட்ரோன்களிலிருந்து தப்பிப்பதற்காக பொம்மைகளை களமிறக்கியிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயந்தாங்கொள்ளிகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்திடர்களுக்கு ஹிஸ்புல்லாய் ராணுவத்தினர் அனுப்பி வைத்திருக்கக்கூடிய குறுஞ்செய்திகளும் டொனால்ட் ட்ரம்பினுடைய மிரட்டல்களுக்கு தரமான பதிலடிகளை வழங்கிய ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் ரகசிய இராணுவ கட்டளை தளம் தொடர்பாக உச்சழுத்தங்களை ஈராக்கிய அரசாங்கத்திற்கு வழங்கி வரக்கூடிய டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் குறித்த கட்டளை தளத்தை பயன்படுத்துவதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளப் போகும் முயற்சிகளும் இது ஈரான் அப்டேட்டின் 141வது காணொளியாகும். இன்று மதியம் வெளியிட்ட காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி குறித்த காணொளியை அவசரமாக பார்வையிடுங்கள். அப்போது தான் செய்திகளுடைய தொடர்ச்சியை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஈரானுக்கு எதிரான போரின் போது ஈராக்கினுடைய மேற்கு பிரதேசமான நஜாஃப் பாலைவன பிரதேசத்திலே அமெரிக்காவினுடைய உதவியை பெற்றுக்கொண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஒரு ரகசியமான இராணுவ கட்டளை தளத்தை அமைத்திருந்தது. நேற்றைய தினம் வெளியிட்ட காணொளியில் இவை தொடர்பாக பல முக்கியமான தகவல்களை குறிப்பிட்டிருந்தேன். மேலும் குறித்த தகவல்கள் வெளியானதற்கு பின்பு ஈராக்கிய அரசாங்கம் இவ்வாறு அறிவித்துள்ளது. போரின் போது நாட்டினுடைய மேற்கு பாலைவன பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய செயற்பாடுகளை நாங்கள் அவதானிக்கவில்லை. அமெரிக்க ராணுவத்தினரே குறித்த பகுதியில் நிலை கொண்டிருந்ததற்கான ஆதாரங்களை நாங்கள் கண்டிருந்தோம். மேலும் குறித்த பாலைவன பிரதேசத்தில் ஜேமிங் கருவிகள் மற்றும் இன்னும் பல முக்கியமான மின்னணு கருவிகளையும் நாங்கள் கண்டுபிடித்தோம். இவை அனைத்தும் அமெரிக்காவுக்கு சொந்தமானதாகவே அமைந்திருந்தது. அது மட்டுமல்லாமல் போரின் போது மேற்கு பாலைவன பிரதேசத்திலிருந்து சில வான்வழி தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இவை தொடர்பாக எங்களுக்கு நன்றாகவே தெரியும். குறித்த பிரதேசமானது பாலைவன தொலைதூர பிரதேசமாகும். இந்த பிரதேசத்தை தான் இவர்கள் பயன்படுத்தியுள்ளார்கள். மேலும் தற்போது குறித்த தளத்தை நாங்கள் முழுமையாக முடக்கியுள்ளோம். குறித்த தளத்தில் மீண்டும் இராணுவ தளங்களை அமைக்க முடியாத வகையில் தேவையான அனைத்தையும் மேற்கொண்டுள்ளோம் என ஈராக்கிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அமெரிக்க தூதரின் மூலமாக ஈராக்கிய அரசாங்கத்திற்கு உச்சழுத்தங்களை வழங்கியுள்ளது. இஸ்ரேலினுடைய ரகசிய தளமாக பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஈராக்கிய பாலைவன பிரதேசம் தொடர்பான எல்லாவிதமான தகவல்களையும் முழுமையாக மறந்து விடுமாறும் குறித்த பிரதேசம் தொடர்பான கண்காணிப்புகளை முழுமையாக நிறுத்தி விடுமாறும் இந்த பகுதியிலிருந்து ஈராக்கிய அரசாங்கம் முழுமையாக ஒதுங்கி இருக்க வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு உச்சழுத்தங்களை வழங்கியுள்ளது. ஈராக்கினுடைய இறையாண்மையை மீறி ஈராக்கிய நாட்டினுடைய உரிமைகளை மீறி அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் இவ்வாறு ரகசியமான தளத்தை பயன்படுத்துவது மிகப்பெரிய குற்றமாகும். இருப்பினும் நாங்கள் இந்த குற்றத்தினை தொடர்ச்சியாக செய்வோம். இவை தொடர்பான கண்காணிப்புகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்று தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈராக்கிய அரசாங்கத்தை மிரட்டியுள்ளது. அதாவது ஈரானுக்கு எதிராக மீண்டும் போர் ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் இந்த பாலைவன பிரதேசங்களை ரகசிய கட்டளை தளங்களை முழுமையாக பயன்படுத்துவோம் என்றும் அறிவித்துள்ளார்கள். மேலும் இவற்றை ஈராக்கிய அரசாங்கம் தடுத்து நிறுத்தக்கூடாது என்றும் கண்டுகொள்ளக்கூடாது என்றும் மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளார்கள். இப்படியான நிலைமையில் தற்போது ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் குறித்த பிரதேசத்திலே மீண்டும் அமெரிக்க இராணுவமோ அல்லது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவமோ பயன்படுத்தினால் அவர்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் முழுமையாக தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் தற்போது சிரியா மற்றும் ஈராக்கிய எல்லை பிரதேசங்களையும் முழுமையாக கண்காணிக்க துவங்கியுள்ளார்கள். சிரியாவினுடைய எல்லை பிரதேசத்திலே அல் டனாஃப் அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்திற்கு அருகாமையிலும் இதுபோன்று பல வெற்றிட பிரதேசங்கள் காணப்படுகின்றன. இந்த பகுதிகளிலும் ரகசியமான தளங்களை உருவாக்கி அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஈராக்குக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் வான்வழி தாக்குதல்களை தொடர முடியும். அத்தோடு சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பாலைவன பிரதேசங்களையும் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ரகசியமாக பயன்படுத்த முடியும்.
முடியும். பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை ஈரான் நேரடியாக குறிவைத்து வருவதனால் இவ்வாறு பாலைவன பிரதேசங்களிலே ரகசியமாக தற்காலிக தளங்களை அமைத்து ஈரானுக்கு எதிராக ஈராக் எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. மேலும் இதற்கு சவுதி அரேபிய அடிமைகளும் ஏனைய அடிமை அரபுகளும் முழுமையான ஆதரவையும் வெளிப்படுத்துவார்கள். இதனால் தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் ஈரான் கண்காணிப்பு நடவடிக்கைகளை அதிகப்படுத்தியுள்ளது. ஈராக் எதிர்ப்பு குழுக்களும் அதிகளவான கண்காணிப்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளார்கள். இதற்காக ஈரானினுடைய கண்காணிப்பு ட்ரோன்களையும் களமிறக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஈரானின் காக்தீவு கருகாமையில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளியாக இருந்தன. மேலும் இந்த செயற்கைக்கோள் புகைப்படங்களை வெளியிட்டு காக்தீவில் இருக்கக்கூடிய ஈரான் எண்ணெய் உற்பத்தி தளங்களில் கசிவுகள் ஏற்பட்டிருப்பதாகவும் எண்ணெய் உற்பத்தி குழாய்கள் வெடித்திருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. மேலும் இவை தொடர்பாக தற்போது ஈரானிய அதிகாரிகள் விளக்கங்களை வழங்கியுள்ளார்கள். அதாவது ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் நிலை கொண்டிருக்கக்கூடிய எண்ணெய் கப்பல்கள் அவர்களுடைய எண்ணெய் கசிவுகளை தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்றார்கள். அதிலும் குறிப்பாக ஐரோப்பாவினுடைய எண்ணெய் கப்பல்கள் அதிகளவான எண்ணெய் கசிவுகளை வெளியிட்டு வருகின்றார்கள். இவ்வாறு கப்பல்களிலிருந்து வெளியாகக்கூடிய எண்ணெய் கழிவுகளின் மூலமாகவே காக்தீவை சுற்றி இருக்கக்கூடிய பிரதேசத்தில் எண்ணெய் படலங்கள் காணப்படுவதாக ஈரானிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். மேலும் இவ்வாறு எண்ணெய் கழிவுகளை வேண்டுமென்றே தொடர்ச்சியாக வெளியேற்றக்கூடிய ஐரோப்பிய எண்ணெய் கப்பல்களுக்கு எதிராக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாகவும் குறித்த கப்பல் நிறுவனங்களுக்கு எதிராக அபராதங்களை விதிக்கப் போவதாகவும் ஈரானின் கடற்படை அதிகாரிகள் அறிவித்துள்ளார்கள். அடுத்து அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான மூத்த அரசியல் இராணுவ ஆய்வாளரான ராபர்ட் ககன் தி அட்லாண்டிக் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானுடனான போரில் அமெரிக்கா மிகப்பெரிய தோல்வியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த போரினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை எங்களால் சரி செய்ய முடியாது. இவற்றை புறக்கணிக்கவும் முடியாது. ஈரானினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதனுடைய கடற்படை கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றிணைந்து ஈரானிலே 20,000க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஆனால் இவ்வளவு இழப்புகளை ஈரானுக்கு ஏற்படுத்தியதற்கு பின்பும் ஈரானை சரணடைய வைக்க முடியவில்லை. ஈரான் கத்தாரிலே இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ராசல் லஃபான் எரிவாயு கட்டளை தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டது. இந்த தாக்குதலில் இருந்து குறித்த தளத்தை மீட்டெடுப்பதற்கு பல வருடங்கள் செல்லும் என்கின்ற காரணத்தின் விளைவாகவே அமெரிக்கா அவசரமாக ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்தியது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா தொடர்ந்தால் கத்தாரில் இருக்கக்கூடிய ராசல் லஃபான் தளத்தை ஈரான் முழுமையாக அளித்து குறித்த தளம் முழுமையாக அளிக்கப்படுவது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்திவிடும். இவற்றை தடுத்து நிறுத்துவதற்காகவே அமெரிக்கா தாக்குதல்களையும் நிறுத்தியது. வெனிசுவேலாவை போன்று இலகுவாக வெற்றி பெற்றுவிட முடியும் என டொனால்ட் ட்ரம்ப் தவறான கணக்கீடுகளை மேற்கொண்டு ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்தார். இந்த போரானது ஈரானுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பையே தற்போது ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினுடைய ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டையும் ஈரான் பெற்றுக் கொண்டுள்ளது. உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தை தற்போது ஈரான் தான் கட்டுப்படுத்துகின்றது. அது மட்டுமல்லாமல் வளைகுடா நாடுகளுக்கு ஈரான் நிபந்தனைகளையும் விதிக்கின்றது. தன்னுடைய நட்பு நாடுகளான சீனா மற்றும் ரஷ்யாவோடு ஒன்றிணைந்து அடுத்த கட்ட மூலோபாய வேலை திட்டங்களையும் மேற்கொள்கின்றது. உண்மையில் ஈரானுக்கு எதிரான போரானது ஈரானை ஒரு மிகப்பெரிய வல்லரசு சக்தியாகவே மாற்றிவிட்டது. அதே நேரம் இந்த போரானது அமெரிக்காவை ஒரு காகித புலியாக அடையாளப்படுத்தியுள்ளது. சமூக ஊடக வலைத்தளங்களை பயன்படுத்தி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் டொனால்ட் ட்ரம்பினுடைய தோல்வியையும் அமெரிக்க இராணுவத்தினுடைய தோல்வியையும் உறுதிப்படுத்துகின்றன. தற்போது அமெரிக்க இராணுவத்தினுடைய ஆயுத கையிருப்பே குறைந்து விட்டது. இந்த உண்மைகளை அமெரிக்க இராணுவத்தினால் அதிக நாட்களுக்கு மூடி மறைக்க முடியாது. டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தினால் மூடி மறைக்க முடியாது. உண்மையில் ஈரானுக்கு எதிரான போர் ஈரானை கற்காலத்தை நோக்கி நகர்த்தவில்லை. அமெரிக்காவையும் அதனுடைய கொள்கைகளையும் அமெரிக்க இராணுவத்தையுமே ஈரான் தற்போது பின்னோக்கி நகர்த்தியுள்ளது என குறித்த இராணுவ ஆய்வாளர் ராபர்ட் ககன் தெரிவித்துள்ளார். அடுத்து ஈரானினுடைய எண்ணெய் வர்த்தகத்தை முழுமையாக முடக்குவதற்காக எண்ணெய் விநியோகத்தை முழுமையாக முடக்குவதற்காக நாங்கள் உச்ச முற்றுகையை அமுல்படுத்தி வருகின்றோம். ஈரான் எண்ணெய் கப்பல்களை முழுமையாக முடக்கி நாங்கள் எங்களுடைய முற்றுகையை வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகின்றோம் என அமெரிக்க மத்திய கட்டளை தளம் தொடர்ச்சியான அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றது. அதே நேரம் ஈரான் ஈராக் எண்ணெய் கப்பல்களை பயன்படுத்தி அமெரிக்காவினுடைய முற்றுகையை உடைத்து தந்திரமாக செயற்பட்டு எண்ணெய் விநியோகத்தையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 3 வாரத்திற்குள் மாத்திரம் 25க்கும் அதிகமான ஈராக்
எண்ணெய் கப்பல்களை பயன்படுத்தி கப்பல்களுக்கு கப்பல் என்கின்ற விநியோக செயல்முறையை மேற்கொண்டு ஈரான் எண்ணெய்களை விநியோகம் செய்திருப்பதாக சர்வதேச ஆய்வு நிறுவனங்களே தற்போது உறுதிப்படுத்தப்பட்ட அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். அதாவது ஈரான் எண்ணெய் கப்பல்கள் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே ஈராக்கை நோக்கி நகர்த்தப்படுகின்றன. மேலும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலேயே ஈரான் எண்ணெய் கப்பல்களிலிருந்து எண்ணெயானது ஈராக்கிய கப்பல்களுக்கு மாற்றப்படுகின்றது. மேலும் இவ்வாறு மாற்றப்படக்கூடிய ஈராக்கிய கப்பல்கள் ஈரானின் கட்டுப்பாட்டு பிரதேசங்களின் ஊடாக அமெரிக்காவின் முற்றுகையை உடைத்து பயணிக்கின்றன. இவ்வாறு அமெரிக்காவின் முற்றுகையை உடைத்து ஈராக்கிய கப்பல்கள் பயணித்ததற்கு பின்பு அங்கிருந்து சீனாவினுடைய எண்ணெய் கப்பல்கள் மூலமாக கப்பல்களுக்கு கப்பல்களை எண்ணெயை மாற்றி சீனாவினுடைய மறைமுக நிலப்படை கப்பல்கள் மூலமாக எண்ணெயை விநியோகம் செய்கின்றது. இந்த படிமுறையின் மூலம் குறைந்தது 3 அல்லது 4 நாள் தாமதமே ஏற்படுகின்றது. ஆனால் ஈரான் எண்ணெய் விநியோகம் நிறுத்தப்படவில்லை, தொடர்ச்சியாகவும் மும்முரமாகவும் நடைபெற்று வருகின்றது என்பதனை தற்போது சர்வதேச நிறுவனங்களே உறுதிப்படுத்தியுள்ளன. இதனால் அமெரிக்காவினுடைய முற்றுகை தோல்வியை நோக்கி நகர்ந்து வருவதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. இந்த முற்றுகையினால் ஈரானுக்கோ சீனாவுக்கோ எந்தவிதமான அழுத்தமும் ஏற்படுத்தப்பட போவதில்லை என்பதே யதார்த்தமான உண்மையாகும். இதைத் தொடர்ந்து இன்று மாலை டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களுக்கு ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் அதிரடியான பதில்களை வழங்கியிருந்தார். நாங்கள் எங்களுடைய பதில்களில் எந்தவிதமான நியாயமற்ற கோரிக்கைகளையோ நியாயமற்ற தேவைகளையோ முன்வைக்கவில்லை. நாங்கள் கேட்டதெல்லாம் ஈரானினுடைய நியாயமான உரிமை மட்டுமே. ஈரானுக்கு எதிரான போர் முழுமையாக நிறுத்தப்படுதல், ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகள் நீக்கப்படுதல், ஈரானினுடைய சொத்துக்கள் முழுமையாக விடுவிக்கப்படுதல், அனைத்து போர் முனைகளும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்படுதல், பல தசாப்தங்களாக ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து செயற்பாடுகளும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருதல் என்பன எங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் அல்லவா? இந்த கோரிக்கைகள் நியாயமற்ற கோரிக்கைகளாக உங்களுக்கு விளங்குகின்றதா? அதே போன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வதற்காக ஈரான் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளும் நிபந்தனைகளும் நியாயமற்றவையா? நீங்கள் துரதிருஷ்டவசமாக ஜியோனிச ஆக்கிரமிப்பின் தூண்டல்களுக்குள் சிக்கிக் கொண்டுள்ளீர்கள். அமெரிக்காவினுடைய நலன்களுக்கு முதன்மை அளிக்கக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் தலைவராக இருந்தாலும் நாங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள் என்பதனை உணர்ந்து கொள்வார்கள். ஆனால் நீங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பையே முதன்மைப்படுத்துகின்றீர்கள். ஈரான் இந்த பிராந்தியத்திலே ஒரு பொறுப்பான சக்தி என்பதனையும் வலுவான சக்தி என்பதனையும் நிரூபித்துள்ளது. நாங்கள் யார் என்பதனை தற்போது நிரூபித்துள்ளோம். அமெரிக்காவுக்கும் ஜியோனிச ஆக்கிரமிப்புக்கும் ஒட்டுமொத்த சர்வதேசத்திற்கும் ஈரான் யார் என்பதனை தற்போது நிரூபித்துள்ளது. நாங்கள் மற்றவர்களை அச்சுறுத்துபவர்கள் அல்ல, மாறாக நாங்கள் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக போராடுபவர்கள். ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து எங்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்களையும் தாக்குதல்களையும் மேற்கொண்டவர்கள் யார்? போரினுடைய முதலாவது நாளிலேயே 170க்கும் அதிகமான குழந்தைகளை படுகொலை செய்தவர்கள் யார்? கியூபா, வெனிசுவேலா போன்ற பிற நாடுகளை அச்சுறுத்தி கொடுமைப்படுத்துபவர்கள் நாங்கள் அல்ல. ராஜதந்திர பேச்சுவார்த்தையை பயன்படுத்தி தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய கோழைத்தனமானவர்கள் நாங்கள் அல்ல. ஒரு நாட்டை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதும், அந்த நாட்டினுடைய வளங்களை அழிப்பதும், அந்த நாட்டினுடைய இறையாண்மையை மீறுவதும், அந்த நாட்டினுடைய தலைவர்களை படுகொலை செய்வதும் வீரமிக்க செயல் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இவை அனைத்தும் கோழைத்தனமான செயல்கள். மேலும் நாங்கள் கோழைகள் அல்ல. எங்களுடைய கோரிக்கைகள் நியாயமானவை. எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் விலை உங்களுக்கு மத்தியிலேயே இருக்கின்றது. மேலும் நாங்கள் எங்களுடைய நிபந்தனைகளில் இருந்தும் கோரிக்கைகளில் இருந்தும் பின்வாங்க போவதில்லை. அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம். எங்களுடைய முப்படைகளும் தயாராகவே இருக்கின்றன. ஈரானிய மக்களும் தயாராகவே இருக்கின்றார்கள். நாங்கள் அச்சுறுத்தல்களுக்கு பயப்படுபவர்கள் அல்ல, அச்சுறுத்தல்களை தூக்கி எறிந்து அடித்து நொறுக்குபவர்கள். இதனை அமெரிக்கர்களும் ஜியோனிச ஆக்கிரமிப்பாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அடுத்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே பதற்ற நிலைமையானது உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்று மாலை ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக கடக்க முயன்ற அமெரிக்காவினுடைய இன்னும் F-35ஐயும் ஈரானிய வான் பாதுகாப்பு படையினர் இலக்கு வைத்தார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த F-35 போர் விமானம் அவசரமாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் தரையிறங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் தற்போதைய சூழ்நிலையில் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே கண்ணுக்கு புலப்படாத பாதுகாவலனையும் ஈரானிய கடற்படையினர் களமிறக்கியுள்ளார்கள். அதாவது ஈரானிய கடற்படையினர் காதிர் நீர்மூழ்கி கப்பல்களை ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே களமிறக்கியுள்ளார்கள். ஈரானினுடைய காதிர் நீர்மூழ்கி கப்பலானது மிக முக்கியமான நீர்மூழ்கி கப்பலாகும். பாரசீக வளைகுடா மற்றும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே இருக்கக்கூடிய சூழல்களுக்காக மாத்திரமே இந்த நீர்மூழ்கி கப்பல் விசேடமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த நீர்மூழ்கி கப்பலை அமெரிக்காவினுடைய ராடர் கருவிகளினால் கண்டுபிடிக்கவும் முடியாது. கடலின் அதிகளவான ஆழத்திலேயே பயணிக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது, வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் ஏனைய நீர்மூழ்கி கப்பல்களை போல் அல்ல.
ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய ஆழமான பகுதிகளின் ஊடாக பயணிக்கக்கூடிய வகையிலேயே வடிவமைக்கப்பட்டுள்ளது. 29 மீட்டர் நீளத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய நீர்மூழ்கி கப்பலில் இருந்தே ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொள்ள முடியும். டோர்பிடோ குழாய்கள் வழியாக குரூஸ் ஏவுகணை தாக்குதல்களையும் தொடர்ச்சியாக மேற்கொள்ள முடியும். மேலும் பல மணி நேரங்களுக்கு தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய வகையிலேயே குறித்த நீர்மூழ்கி கப்பலானது உருவாக்கப்பட்டுள்ளது. எனவே தற்போது ஈரானிய கடற்படையினர் குறித்த காதிர் நீர்மூழ்கி கப்பலை ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே களமிறக்கியுள்ளார்கள். அத்தோடு அமெரிக்க போர்க்கப்பல்களை ஈரானினால் ஏன் மூழ்கடிக்க முடியவில்லை என பலர் கேள்விகளை எழுப்பியிருந்தீர்கள். ஈரானிடம் அமெரிக்க போர்க்கப்பல்களை மூழ்கடிப்பதற்கான ஆயுதங்கள் இல்லையா என்றும் கேள்விகளை எழுப்பியிருந்தீர்கள். உண்மையில் அமெரிக்க போர்க்கப்பல்களை மூழ்கடிப்பதற்கான ஈரானிடம் இருக்கக்கூடிய விசேட ஆயுதங்கள் இன்னும் களமிறக்கப்படவில்லை. அவற்றை ஈரானிய கடற்படையினர் இன்னும் பயன்படுத்தவே இல்லை. சரியான சந்தர்ப்பத்தில் சரியான நேரத்தில் குறித்த ஆயுதங்களை பயன்படுத்தி அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கான இழப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்துவார்கள். மேலும் குறித்த நீர்மூழ்கி கப்பலின் மூலமாக மேற்கொள்ளக்கூடிய ஏவுகணை தாக்குதல்களும் அமெரிக்க போர்க்கப்பல்களை மூழ்கடிக்கக்கூடிய தாக்குதல்களாகவே அமைந்திருக்கும். அமெரிக்க போர்க்கப்பல்களை மூழ்கடிக்கக்கூடிய வகையிலேயே குறித்த நீர்மூழ்கி கப்பலும் உருவாக்கப்பட்டுள்ளது. அடுத்து தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பிரதேசங்களை தரைமட்டமாக்கக்கூடிய காப்பெட் குண்டு தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. அதே நேரம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்புகளையும் ஏற்படுத்தி வருகின்றார்கள். இன்று காலை நடைபெற்ற போர் அமைச்சரவை கூட்டத்தின் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இராணுவ தலைமை அதிகாரி எல் ஜமீர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய ராணுவத்திற்கு அவசரமாக வீரர்கள், சிப்பாய்கள் தேவைப்படுகின்றார்கள். நாங்கள் ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலைகளுக்குள் தள்ளப்பட்டுள்ளோம். தெற்கு லெபனான் பிரதேசத்திலே எங்களுடைய ராணுவத்தினுடைய இழப்புகளை எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது. அதிகளவான சிப்பாய்கள் இலக்கு வைக்கப்படுவதனை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மேலும் இந்த பற்றாக்குறைகளை அவசரமாக நிவர்த்தி செய்வதற்கு நாங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமை அதிகாரி போர் அமைச்சரவை கூட்டத்திலே குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த தகவல்களை தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் கசியவிட்டுள்ளன. அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய ட்ரோன் தாக்குதல்களிலிருந்து தப்பிப்பதற்காக தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை போன்று பொம்மைகளை செய்து வைத்திருப்பதாகவும் இதன் மூலமாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய ட்ரோன்களை ஏமாற்ற முடியும் என்று நம்புவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஹிஸ்புல்லாவினுடைய குறித்த ட்ரோன்களை சொட்டு வீழ்த்துவதற்காக அமெரிக்காவிடமிருந்து கொத்துகுண்டு தோட்டாக்களை கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த கொத்துகுண்டு தோட்டாக்களை பயன்படுத்தி ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்கு முன்பு ஹிஸ்புல்லாவினுடைய ட்ரோன்கள் இஸ்ரேலிய சிப்பாய்களை கொத்து கொத்தாக வேட்டையாடி விடுகின்றது. இதனால் தற்போது ட்ரோன்களை ஏமாற்றுவதற்காக, ட்ரோன்களை திசை திருப்புவதற்காக தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலை கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை போன்று பொம்மைகளை நிலைநிறுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாங்கள் தான் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மிகவும் பலம் வாய்ந்த இராணுவம் என போலியான மாயைகளை வெளிப்படுத்தி வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் வெறும் பயந்தாங்கொல்லிகள் என்பதனையும் இந்த செயற்பாடுகள் உறுதிப்படுத்துகின்றன. அடுத்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் 3 அயன்டோம் பேட்டரிகளை முழுமையாக தரைமட்டமாக்கியுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அயன்டோம் பேட்டரிகளை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த தாக்குதலின் விளைவாகவே தற்போது 3 அயன்டோம் அமைப்புகள் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே 2 வாரத்திற்கு முன்பு 4க்கும் அதிகமான அயன்டோம் அமைப்புகளையும் பேட்டரிகளையும் தரைமட்டமாக்கி இருந்தார்கள். வடக்கு பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை பலவீனப்படுத்த நோக்கத்தோடு ராடர் கருவிகளையும் அயன்டோம் பேட்டரிகளையும் இவ்வாறு தரைமட்டமாக்கி வருகின்றார்கள். அத்தோடு கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய 2 ஹெர்மஸ் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் 30க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். தெற்கு லெபனானினுடைய பயாதா, தைபே, டேர் சிரியன், நக்கூரா, ஐட்டா, அல்ஷா, பைட்ரூன் ஆகிய பிரதேசங்களில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராக கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் அதிகளவான ட்ரோன்களை களமிறக்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்து கொத்தாக வேட்டையாடியுள்ளார்கள். ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய ட்ரோன்களினால் வாத்துக்களை போன்றும் எலிகளை போன்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள். கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய இந்த ட்ரோன் தாக்குதல்களினால் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் குறித்த பிரதேசங்களில் மாத்திரம் 50க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இழப்புகளை முழுமையாக மூடிமறைத்து வருகின்றது. அதே நேரம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் கோலானி படைப்பிரிவினுடைய தளபதிகளில் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதனை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உறுதி செய்துள்ளது.
அத்தோடு கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் தெற்கு லெபனானுடைய மேற்கு பிரதேசத்தில் மாத்திரம் 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் அளித்துள்ளார்கள். அதே போன்று ஐட்டால்ஷா பிரதேசத்திலும் தைபே மற்றும் தேர் சிரியன் பிரதேசங்களிலும் 4 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் 3 புல்டோசர் வண்டிகளையும் அளித்துள்ளார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லாஹ்வுடைய ரத்வான் படைப்பிரிவினர் குறித்த பிரதேசங்களுக்குள்ளே வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு அவசர ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் பயன்படுத்தி இந்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் புல்டோசர் வண்டிகளையும் கொத்து கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். இதனோடு இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் அளித்துள்ளார்கள். அத்தோடு இன்று மாலையிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களுக்கு குறுஞ்செய்திகளை அனுப்பியுள்ளார்கள். நீங்கள் அவசரமாக குறித்த பிரதேசங்களில் இருந்து வெளியேறிவிடுங்கள். இதற்கு பிறகு நாங்கள் அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிக்க போகின்றோம். இந்த பிரதேசம் உங்களுக்கு பாதுகாப்பான பிரதேசமாக இருக்காது. இஸ்ரேலிய இராணுவத்தினால் உங்களை பாதுகாக்க முடியாது. இதனால் அவசரமாக வெளியேறி விடுங்கள் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்திடர்களுக்கு ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் குறுஞ்செய்திகளையும் அனுப்பியுள்ளார்கள். எனவே தற்போது ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான மோதலானது உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. மேலும் வருகின்ற வியாழக்கிழமை லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. மேலும் இந்த நேரடி பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து லெபனானுக்குள்ளே உச்ச தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் நெட்டன்யாஹூ முடிவுகளை எடுக்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானுடைய தலைநகரை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு தரைவழி தாக்குதல்களையும் ஆரம்பித்தால் ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான நேரடியான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. எனவே தற்போது அனைத்து போர்க்கள முனைகளும் உச்ச பதற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.